அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி சார்பாக காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமனம் சம்பந்தமாக அறிவிப்பதற்காக புதுச்சேரியிலிருந்து இளைஞரணி தலைவர் என்ற முறையில் இன்று காரைக்கால் வந்துள்ளோம். என் கூட என்னுடைய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக இன்று காரைக்கால் மாவட்ட தலைவர் மற்றும் துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், செயலாளர் மற்றும் பொருளாளர் 5 பேரை நியமனம் பண்ணியிருக்கிறோம். இது முதல் கட்ட பட்டியல். மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் இன்னும் சுமார் 25 நபர்கள் நியமனம் பண்ண இருக்கிறோம் விரைவில். அடுத்தது தொகுதி தலைவர்கள் 4 தொகுதி: திருநள்ளாறு, நிறைவி, காரைக்கால் தெற்கு, காரைக்கால் வடக்கு, நிறைவி. அந்த 4 தொகுதிக்கான தலைவர்களை இன்று அறிவித்திருக்கிறோம். இந்த 9 நபர்களும் முதல் கட்டமாக இளைஞரணி சார்பாக நியமனம் பண்ணியிருக்கிறோம். விரைவில் இந்த தொகுதி தலைவர்கள் அவருடைய முயற்சியில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர் அவர்களுடைய ஒப்புதலோடு, மாவட்ட தலைவர் ஒப்புதலோடு, இறுதியாக நம்மளுடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் நிறுவனரும் புதுச்சேரி முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அடுத்த ஒரு வாரத்தில் அனைத்து நிர்வாகிகள் நியமிக்கப்படும். அது தொடர்ச்சியாக தொகுதி தலைவர்கள் நெடுங்காடு, திருநள்ளாறு, காரைக்கால் தெற்கு, நிறைவி இந்த 4 தொகுதி தலைவர்களும் அவங்களுக்கு கீழே 24 பேரை நியமனம் பண்ணணும். அதுக்கான ஒப்புதலுடைய விண்ணப்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அவங்கள்ட்ட கொடுக்க இருக்கிறோம். விரைவில் இன்னும் 10 நாளில் இந்த அனைத்து நிர்வாகிகளும் சுமார் காரைக்கால் மாவட்டத்துக்கு மட்டும் 200 நிர்வாகிகள் இளைஞரணி சார்பாக நியமனம் பண்ண இருக்கிறோம். இந்த நியமனம் முடிந்தது பின் அறிமுக கூட்டம் விரைவில் நடத்த சொல்ல இருக்கிறேன். தொடர்ச்சியாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி இளைஞரணியோட முதல் நோக்கம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதலமைச்சரும் மக்களுக்கான தொண்டு வந்த திட்டத்தை மக்களிடம் எடுத்துன்னு போய் திருமுனை பிரச்சாரமாக செய்யப்பட்டு வருகின்ற 2026 மீண்டும் என்ஆர்ஐ அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்றுதான் இந்த இளைஞரணியோட முதல் நோக்கம். இதை நோக்கி எங்கள் பயணம் தொடரும். கூட்டணி நல்லா தான் போகுது. என்டிஏ தலைவராக எங்க முதலமைச்சர் இருக்கிறாங்க. கூட்டணியோடு தான் இருக்கிறோம். அது என் கட்சி தலைவர் முடிவெடுப்பார். கூட்டணியில தான் இருக்கிறோம். அப்புறம் என்ன எப்படி இருக்குன்னா புரியல. தனித்து போட்டியிடுவது, கூட்டணி வைப்பது எல்லாம் எங்கள் தலைவர் முடிவு செய்வார். அதை எங்கள் தலைவர் தான் முடிவெடுப்பார். அவரோட முடிவு தான் எங்கள் எல்லாரோட முடிவு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் முதலமைச்சரை அறிவிச்சிட்டாரு. ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை. அது எங்கள் முதலமைச்சரே போன வாரம் அறிவிச்சிட்டாங்க. முன்னாள், அதாவது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு அவர் ஏன் கவலைப்படுறாரு? நாராயணசாமி தலைவர், முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு என்ன கவலை? அதாவது அவர் ஏதாவது சலசலப்பு வராதா, ஆட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் வராதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிலாம். அது எதுவும் நடக்காது. அவர் சனிக்கிழமை மைக்க பிடிச்சின்னு ஏதாவது பேசுறது அவருடைய வேலை. நான் சமீபத்தில் கூட பார்த்துருந்தேன். என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர்லாம் திருடனுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறாரு. ஒரு நாகரிகத்தோடு நாராயணசாமி அவர்கள் பேச வேண்டும். இப்போ கூட நாங்கள் பேசும்போது பண்பாக, மரியாதையாக அவரை எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் தலைவர்னு பேசுகிறோம். ஏன்னா எங்கள் தலைவர் எங்கெல்லாம் அப்படி தான் வழிநடத்தியிருக்காரு. அவரை வழிநடத்த ஆள் இல்லாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். முதல்ல சபையில் மரியாதையில் யார் எப்படியா இருந்தாலும் அவரும் முதலமைச்சராக இருந்தார், மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்களையும் அமைச்சராக இருக்கிறவங்களையும் குறம் சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது தப்புன்னு நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்த மாதம் திருமுனை பிரச்சாரம் வைக்கிறோம். மாதம் அனைத்து தொகுதியிலையும் கூட்டம் நடத்த இருக்கிறோம். 30 தொகுதிக்கும் இளைஞரணி சார்பாக போக இருக்கிறோம். விரைவில் புதுவையிலே இளைஞரணி எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. தனியார மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம்.
இப்போ உறுப்பினர் சேர்க்கைக்கான முகாந்தாரத்தில் வந்து இளைஞரணி இறங்கி இருக்கிறோம். எங்களுடைய டிசம்பர் மாதத்துக்குள்ள இளைஞரணியில 1 லட்சம் இளைஞர்களை திரட்டி உறுப்பினர்களாக சேர்க்க வேணும்ன்றதான் எங்களுடைய நோக்கம். அதை நோக்கி தான் என்னுடைய தம்பிமார்கள்லாம் இறங்க போறாங்க. கண்டிப்பாக அதை வெற்றி காணுவோம். வந்திருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நீங்க கேட்ட சில கேள்விக்கு எம்எல்ஏ என்ற முறையில் கூட்டணியை பற்றிலாம் பேசலாம். ஏன்னா நான் ஒரு அணியின் தலைவராக இருக்கிறதுனால சிபிஎஸ்இ பாடத்திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இந்த தடவை சில பாடத்திட்டத்தில் வந்து பிள்ளைங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பீதி இருக்கு. இந்த பீதியை கிளப்புறது எதிர்கட்சின்றது நான் பகிரங்கமாக சொல்றேன். இது வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்ட நடைமுறைகள் வந்து அரசு அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரியுங்கிறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் சொல்ற எதிர்கட்சி எதோ சொல்லி பார்த்தாங்க. இப்போ மாணவர்களுடைய வாழ்க்கையிலே விளையாடுறதுக்கான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. புதுச்சேரி அரசாங்கத்தாண்டா கொண்டு வந்த திட்டம் சிபிஎஸ்இ மாடல் திட்டம். ஏழை மாணவர்களும் சிபிஎஸ்இ படிக்கணுன்ற திட்டத்துக்கோசம் முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் கொண்டு வந்த திட்டம். அதனால சிறப்பாகவே இருக்குது. அதுக்கான குறை நிறை இருந்தாலும் அதுக்கான ஆயுத பணிகளை வந்து முதலமைச்சர் கட்டளையிட்டு இருக்காங்க. வர கல்வி ஆண்டுகள் அதெல்லாம் எதுவும் இருக்காது. இது சட்டமன்ற உறுப்பினர் முறையில் இந்த கருத்தை நான் தெரிவிக்கிறேன். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.